ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, சாய்பாபா கோயிலுக்கு போறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே, அதனால இன்னைக்கு வந்து சாய்பாபாக்கு வந்து வேண்டிய நாள். யாருக்கெல்லாம் சாய்பாபா பிடிக்குன்றத மறக்காம கமெண்ட்ல ஒரு ரெட் ஹார்ட்டின் கொடுத்துருப்போங்க. ஸோ நம்ம சாய்பாபா கோயிலில் போய் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக நம்ம வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள வீடியோக்குள்ள போலாம். போகலாம். இதுதான் நம்ம சாய்பாபா கோயிலோட என்ட்ரன்ஸ். செம்ம பெரிய கோவிலே பார்க்கும்போதே வந்து மனசுலேருந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலுமே அதெல்லாம் அப்படியே ஒரு செகண்டில் அப்படியே எல்லாமே மறந்து போயிடும். அதுதான் சாய்பாபாவோட ஸ்பெஷல். யாருக்கெல்லாம் சாய்பாபா பிடிக்குமோ நீங்களும் அப்படியே சேர்ந்து ப்ரே பண்ணிக்கோங்க. நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன். நம்ம கோயிலில் வந்து எப்பவுமே சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து தீர்த்தம் கொடுப்பாங்க, அப்புறம் கல்கண்டு கொடுப்பாங்க, அப்புறம் தலையில் வந்து அந்த இது மாதிரி வைப்பாங்க. ஸோ அது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு வைவை வந்து நம்மளுக்குள்ளே வந்து க்ரியேட் பண்ணும். இந்த கோவிலில் இருக்க ஒவ்வொரு பிளேஸுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு லைட் செட்டிங்கோட, ஒரு பாசிட்டிவ் வைபோட, மனசில் இருக்க கஷ்டம் எல்லாத்தையும் மறந்து அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ் இது. இது வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபா மேலே நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றலாம். ஸோ இது ஒரு வாட்டி கூட நான் போன டைம் வந்து மறக்காமல் பண்ணாமல் இருந்ததே கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இதுனா சாய்பாபா கோயில் அது இதுதான். சூப்பரு. சுவா. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து 9 நவகிரகணம். இங்கே எப்போவுமே 9 தடவை நாங்கள் சுற்றுவோம். ஆனால் இன்றைக்கி பாப்பா வந்து தூக்கிட்டு வந்ததுனால ஒரே ஒரு வாட்டி சுற்றிட்டு வந்துட்டேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 விஷயத்த வந்து ரொம்ப வியந்து பார்த்தேன் ஃபஸ்ட் டைம் வரும்போது ஆச்சரியமாக. இதெல்லாம் எப்படி இங்கே அப்படின்ற மாதிரி. அது என்னன்றது உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம். இது வந்து எனி டைம் வந்து விறகு உள்ளே இருந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்.
அதை நம்ம வந்து சுற்றி வந்த பிறகு சைடில் அதே மாதிரி இன்னொன்று, இதோ இப்போ இவங்க போவாங்க பாருங்கள், இந்த இடம். இங்கே நம்ம வந்து கையை வச்சு நம்மளுடைய ஒரு நம்பிக்கை தான், சாய்பாபா கிட்ட நம்மளோட வேண்டுதலை வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி. அங்கே நம்ம கை வச்சு நம்ம நினைக்கிறத நம்ம வந்து வேண்டிக்கலாம். அதை நம்ம அப்படியே வேண்டி முடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து கோயிலை வந்து சுற்றி கும்பிட்றதுக்காக போயிட்டோம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த இடத்துல எப்போவுமே நாங்கள் வந்து பாப்பாவை வந்து சாய்பாபா கால் முன்னாடி வச்சு தான் இங்கேருந்து எப்போவுமே நாங்கள் வந்து கொண்டு போயிருக்கோம். ஸோ அது பாப்பாவுக்கு வந்து பிளெஸ்ஸிங் கிடைக்கிற மாதிரி. இந்த இடத்த நான் அப்படியே சுற்றி காட்டுறேன், எப்படி இருக்குன்றது நீங்களே பாருங்களேன். வா. கோவில் என்னால் ஃபுல்லாக வந்து வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்றதுனால. சின்ன சின்ன இடத்த மட்டும் நான் வந்து வீடியோ எடுத்தேன், அதெல்லாம் அப்படியே பாருங்களேன், சூப்பராக இருக்கும். ஒவ்வொருதில் இருக்க ஒவ்வொரு பிளேஸுமே அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். இன்னொன்று இந்த கோவிலில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கோவில்லையுமே வந்து பிரசாதம் வந்து கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் வந்து சும்மா கொஞ்சோண்டு அப்படிலாம் கிடையாது, வாங்குறவங்க வயிறார வந்து சாப்பிட்டு போகலாம், அந்த மாதிரி கொடுப்பாங்க. எப்போவுமே யாருக்குமே பிரசாதம் இல்லாமல் போனதே கிடையாது. ஸோ நம்ம பிரசாதமும் வாங்கினோங்க. அடுத்து வந்து இங்கே ஒரு பாக்ஸில் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டு காயின்ஸ் இருக்கும். அதில் நம்ம போய் ஏதாவது ஒரு காயின் எடுத்துகிட்டு நான் அந்த காயினுக்கு நேராக அங்கே வந்து வசனம் மாதிரி இருக்கும், அதை நம்ம வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்றத பார்க்கலாம். ஸோ அதுவுமே நாங்கள் எப்போவுமே போகும்போது பார்ப்போம் நாங்கள் கண்டிப்பாக. இது வந்து இவங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். 294. சந்தேகப்படாதே, ஸ்ரீராமாயணத்தை படி, மற்றவர் உதவியால் உன் துன்பம் விலகும், வேலையில் வெற்றி கிடைக்கும். 294க்கு வந்து சந்தேகப்படாதே, ஸ்ரீராமாயணத்தை படி, மற்றவர் உதவியால் உன் துன்பம் விலகும், வேலையில் வெற்றி கிடைக்கும். சாருக்கு வந்து இப்படி வந்திருக்கு, நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம் வாங்க. குருவின் ஆணைப்படி நட, பிறகு எல்லாம் சரியாகும். 23க்கு என்ன இருக்குன்னு பார்ப்போமா. வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும், குருவை சரணடை. யாரெல்லாம் இந்த மாதிரி சாய்பாபா கோயிலை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்க. பாய் பாய், சாய்பாபாக்கு டாட்டா. இதுதான் நம்ம கோவிலோட சைட் வியூ, பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ பெட்ரோல் போட்டுட்டு ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம ஒரு வழியாக கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ
ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நாங்கள் வந்து நம்புகிறோம். ஏன்னா நிறையா பேருக்கு எங்களை மாதிரி சாய்பாபா வந்து ஃபேவரெட்டுன்னு எங்களுக்கு தெரியும். யாருக்கெல்லாம் சாய்பாபா ஃபேவரெட்டோ மறக்காமல் கீழே ரெட் ஆட்டின்னு கொடுத்துருங்க. உங்கள் எல்லாரையுமே இன்னொரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறோம். அது வரைக்கும் பாய்.